வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. அர்ணவ், விஷால் இந்த பஞ்சாயத்து வந்தது இல்ல. காரணம் தர்ஷிகா, அன்ஷிதா இந்த 2 பேரு. தர்ஷிகாவோட விஷாலுக்கு லவ் இருந்ததுல அர்ணவுக்கு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. ஆனா அர்ணவ் அன்ஷிதான்னு ஒரு ட்ராக் இருந்ததுல ஆரம்பத்துல, அந்த ட்ராக் உடஞ்சி அர்ணவ் வெளியே இருக்கும்போது அன்ஷிதாவோட தர்ஷிகா வெளியே போனதுக்கு அப்புறமா அன்ஷிதாவோட விஷாலுக்கு ஒரு கனெக்ஷன் வந்ததுல, அந்த கனெக்ஷன்னால அர்ணவுக்கு பிரச்சனை. அதனால தான் அவர் உள்ளே வரும்போது வந்து ஏற்கனவே ஜால்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் இப்போ வந்து ஜால்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு தடவுறது நோண்டுறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தான் அந்த ஜெஃப்ரி. ஃப்ரீ தானே அவன், எங்க அவன் அப்படின்லாம் அவரை கேட்டிருந்தா. அப்படி இல்லை, அவன் வெளில வந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வீடியோலாம் வந்தது இல்லை அன்ஷிதா கூட. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்திருக்கிறாரு. இங்கே வந்து ஒரு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படி கேட்டாராங்க. 2 பேர் யாரை லவ் பண்ணுற சும்மா சொல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தா. அப்படி இல்லை, அதுக்கு விஷாலம் பார்த்தீங்கன்னா நான் பத்திரிக்கை அடிச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் ப்ரோ அப்படின்லாம் வந்து இவர் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ எல்லாருமே போட்டு அடித்தாங்க. நல்லா விளையாடிட்டு இருந்த ஒரு பொண்ணு முதல் 4 வாரம்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கியர் போட்டிருந்தது. 2 முறை கேப்டன்சியை ஜெயிச்சிருக்கு. இருந்திருந்தா டாப் 5 வந்திருந்தாலும் இந்த புல்லட் ஒன்று சொன்னாங்கல்ல அதிக முறை கேப்டன் ஆனவங்களுக்கு அப்படின்னு. ஆனால் லாஸ்ட்டாக வர்றவங்களுக்கு அப்படின்னாங்க. இப்போ டாப் 5ல வந்திருந்தா கொடுத்துருப்பாங்களான்னு தெரில, இல்லைனா கடைசியாக வரப்போகிற வின்னருக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்களான்னு தெரில. முத்துக்குமரன் ஒரு முறை தான் கேப்டனாக இருக்காரு, 2வது சான்ஸ் தான் மோசமாக போச்சு. ஆனால் அவங்க 2 முறை கேப்டனாக இருந்தாங்க, வெளியே போயிட்டாங்க. என்ன பண்ணுறது? ஸோ அவங்க எவிக்ட் ஆகுறதுக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து சொல்லியிருந்தாங்கல்ல. யூஸ்வலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நாமினேட் பண்ணி எலிமினேட் பண்ணுவாங்க. நீங்கள் என்னடானா சம்மந்தப்பட்டவங்கள வந்து காதலில் வீழ்த்தி காதல் கண்டென்ட் அப்படின்னு ஒன்று பண்ணுறீங்க, அவங்க எலிமினேட் ஆகிட்டு போயிடுறாங்க. இது என்ன அவங்க ஸ்ட்ராட்டஜியா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்கல்ல. ஸோ இப்போ இதுக்கு அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, கடைசியாக 2 சொட்டு கண்ணீரை விட்டுருவார், விட்டுட்டு நான் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட பேசிடுறேன் அப்படின்லாம் சொல்லுவார். இதே தான் ஏற்கனவே சௌந்தர்யா பஞ்சாயத்துலையும் பண்ணார். 2 முறை ஏற்கனவே பண்ணியிருக்காரு, இது 3வது முறை. அதனால் அதை நான் நம்பலை பர்சனலாக. சம்மந்தப்பட்டவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன், யாரும் பேசாதீங்க அப்படின்னா அப்படியெல்லாம் ஊர்வாயை மூட முடியாது. ஏன்னா வந்தவங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தது ஆடியன்ஸ் சைடில் மக்கள்கிட்ட இருந்த கேள்விகள் தான். அது அவங்களுடைய பர்சனல் கேள்விகளும் கிடையாது. ஸோ மக்கள் கேள்விகளை தான் டீம் வந்து இவங்ககிட்ட சொல்லி கேட்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சம்மந்தப்பட்டவங்கன்றார்ல, அந்த 2 பேரும் வருவாங்க நிச்சயமா. இப்போ அவங்க வெளியே இருக்கும்போதே பதிவுகள்லாம் போட்டிருக்கிறாங்க. அவங்க ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக ஒருத்தங்க இன்டைரக்டாக தான் இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா டைரெக்டாக என்ன சொல்ல போகிறாங்க அந்த டைமில் அப்படிங்கிறது அடுத்த வாரம் தான் தெரிய போகுது. இப்போ தர்ஷிகா, அன்ஷிதா 2 பேருமே பதிவுகளை போட்டிருக்கிறாங்க இந்த பிரச்சனை சம்மந்தமாக. இப்போ அதில் தர்ஷிகா போட்டது பார்த்தீங்கன்னா, நான் யாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல உள்ளே போனவங்கள. அது 24/7 பார்க்குற ஆடியன்ஸ் கேட்ட அந்த கேள்விகளை தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. என்னுடைய எவிக்ஷனுக்கு யாரும் காரணம் இல்லை, நான் தான் காரணம். நான் யாரையும் ப்ளேம் பண்ண மாட்டேன். நான் யாருடைய அன்பையும் நான் மிஸ்லீட் பண்ணல. நான் எதுவுமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல. நான் எதுவும் பண்ணல. ஜென்யூனாக என் எமோஷனை காட்டினேன். ஹர்ட் ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டேன். இதுக்காக நான் யாரையும் ப்ளேம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இது எல்லாமே காமெடியாக பேசப்படுறத பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. யாரையுமே நீங்கள் ப்ளேம் பண்ணாதீங்க, என்னுடைய எவிக்ஷனுக்கு நான் தான் காரணம். அது இல்லாமல் இதை சில விஷயங்களை அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதை அட்ரஸ் பண்ணுறத வந்து எந்த இடத்துல நடந்ததோ சம்மந்தப்பட்ட இடத்துல சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட நிச்சயமாக அட்ரஸ் பண்ணுவோம், கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் லாஸ்ட் வீக்கில் உள்ளே வர போகிறாங்க. அங்கே வந்து கேட்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. இப்போதைக்கு இதை யாரும் காமெடி பண்ணாதீங்க, ட்ரோல் பண்ணாதீங்க யாரையும், என் எவிக்ஷனுக்கு யாரும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அவங்க ஒரு பதிவை போட்டிருக்கிறாங்க. அப்படியே அந்த பக்கம் அன்ஷிதா இவங்க போடுற பதிவு கூட பார்த்தீங்கன்னா, இது வந்து அது உள்ளே இருக்கும்போதே அது லவ்னு யாருமே ஏற்றுக்கலன்னு வச்சுங்களேன். அது கிரிஞ்சித்தனமாக தான் தெரிஞ்சது. அது ஒட்டவே இல்லை யாருக்குமே. அது ஓவராக பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் தோணுது. தேவையில்லாத பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு. நமக்கு என்ன ஒரு அக்கறை அப்படின்னா, நல்லா விளையாட்டு இருந்த பொண்ணுப்பா இது. அதுவும் டிடிஎஃப்லாம் அந்த டாஸ்க் பீஸ்ட்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கண்டஸ்டன்ட் இருந்துருக்கணும் உள்ள டஃப் கொடுக்குறதுக்கு. பவித்ரா 0ல் வந்திருந்தாங்களா, அந்த மாதிரி தர்ஷிகா நிச்சயமாக மாட்டிருக்க மாட்டாங்க. எந்த தர்ஷிகா முதல் 4 வாரம் இருந்தாங்களே அந்த தர்ஷிகா நல்லா விளையாட்டு இருந்த கண்டஸ்டன்ட். இப்படி சும்மா ஓட்டை கவர் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு பண்ணாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். அது ஹீரோ வந்துட்டார், அவர் தன்னை ஹீரோவை நினச்சிட்டு இருக்காரு. முதல்ல தம்பின்னு சொன்னவங்க தான், அப்புறம் எமோஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் லவ்னு சொல்லிட்டா லவ் கண்டென்ட் பண்ணால் நமக்கு சப்போர்ட் வரும் அப்படின்னு நினச்சி பண்ணாங்களான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி அவங்க விளையாடினாங்களே, அந்த விளையாட்டை விளையாடி இருந்தாலே பெரிய சப்போர்ட் வந்திருக்கும் நிச்சயமாக.
ஸோ அவங்க ஸ்ட்ராட்டஜி வந்து பேக் ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ அடுத்து அன்ஷிதா, இங்கே தான் வந்து அந்த ட்ரையாங்கலே வருது. ஆக்சுவல் ட்ரையாங்கல் வந்து இதுதான் இல்லை. இங்கே வந்து அன்ஷிதா, அர்ணவ், இப்போ விஷால், இந்த 3 பேருக்கு நடுவில் தானே போயிட்டு இருக்கு இந்த ட்ரையாங்கல். இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா, இவங்களுக்கும் வந்து இவங்களும் 2 பதிவை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அந்த இன்ஸ்டாவில். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டே ஸ்ட்ராங் விஷால் அப்படின்னு சொல்லிட்டு, விஷால் ஆர்மின்னு நினைக்கிறேன், அவங்க வந்து போட்டதை வந்து இவங்க பாவம் விஷால் அப்படி ஃபீல் பண்ணி அழுகுறாருல, அதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அப்புறம் வந்து அன்ஷி ஒன்லி யூ கேன் பிரிங் ஹிம் ஆல் ரைட் ஹோப்பிங் ஃபார் யூ டு கம் அப்படின்னு போட்ட அந்த பதிவை போட்டிருக்கிறாங்க. அதையும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்த்து ஃபீல் பண்ணுறதா ஒரு கார்ட்டூன் பொம்மை ஒன்று இருக்குது, பி ஸ்ட்ராங் மேன் அப்படின்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ இவங்க ஸ்டாண்டு இப்போதைக்கு என்னென்னா, நான் விஷால் பக்கம்தான் அப்படின்னு தான் இவங்களும் சொல்கிறாங்க. உள்ளே இருக்கிற விஷாலும் அவர் என்ன சொல்கிறாரு, தர்ஷிகா சொல்லும்போது நார்மலாக சொல்கிறாரு, அன்ஷிதான்னும் போது கொஞ்சம் ஒரிஜினலாக தெரியுற மாதிரி இருக்குது. கனெக்ஷன் அந்த பக்கம் தான், எமோஷன் அந்த பக்கம் தான் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. ஏற்கனவே பார்த்துருப்போம், ராணவ் இருக்கும்போதே வந்து இவர் ஒரு முறை நைட்டு கேமரா முன்னாடி போயிட்டு நான் எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாச்சனாலேருந்து ஒரு பேராக சொல்லிட்டு வருவார். சொல்லிட்டு வரும்போது பின்னாடி ராணவ் இருந்து தர்ஷிகா அப்படின்னு எடுத்து கொடுப்பாரு. அப்போவே எனக்கு சிரிப்பாக இருந்தது. யோ, விஷாலும் பார்த்தீங்கன்னா ஒரு முறை திரும்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தர்ஷிகா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தர்ஷிகா பேரெல்லாம் மறக்கக்கூடிய பேரா, மறக்கக்கூடாது இல்லை. ஆனால் அவர் வந்து நடுவில் இல்லை, இன்னொருத்தர் சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்கிறது இருக்குல்ல, அங்கேயே தெரியுது விஷாலுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு. ஏன்னா இது நடந்தது வந்து அன்ஷிதா போனதுக்கு அப்புறமா. அப்போ அவருக்கு அன்ஷிதா தானே முதல்ல ஞாபகம் இருப்பாங்க. ஸோ அவர் அன்ஷிதா பக்கம் அப்படிங்கிறாரு, இவங்களும் பார்த்தீங்கன்னா விஷால் பக்கம் அப்படின்றாங்க. அப்போ அர்ணவ் இவங்க உள்ளே போனதுக்கு அப்புறமா இவங்க ஏதாவது ஒன்று பேசுவாங்க. பேசினதுக்கு அப்புறமா அவர் அர்ணவ் ஏதாவது நல்லா ஃபீல் பண்ணோம் அப்படின்னு ஏதாவது பேச வந்தாருன்னா அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லை. அவர் ஏதாவது வார்த்தையை விடுவார். அவர் வார்த்தையை விட்டால் இந்த பக்கம் அருணும் வந்துடுவார் விஷாலுக்கு ஆதரவாக. இன்னும் சிலரும் கூட வரக்கூடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அர்ணவை வச்சு செய்ய போகிறாங்க, கலாய்க்க போகிறாங்க, ஓட்ட போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வேற மாதிரி பெரிய இஷ்யூவாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ப்ரீ ஃபினாலே வீக்குக்கு முன்னாடி பஞ்சாயத்தை வைங்கடான்னா இவங்க பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகுறதே இந்த ப்ரீ ஃபினாலே வீக்கில் தான். அப்படி ஒரு சீசனாக இருக்குது. ஸோ இப்போ ஏற்கனவே சவால் வேற விட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, கண்ணில் விரலை விட்டு ஆட்டுறேன் அப்படின்லாம் வேற இவர் பேசியிருக்கிறாரு. பார்க்கலாம், ட்ரை பண்ணுங்க அப்படின்னு டப்பாவும் சொல்லியிருக்கிறாரு. இதில் இன்னொன்று ரவீந்திரன் சாரும் கலாச்சிட்டு இருந்தா. அப்படி அவங்க அன்ஷிதா வந்து என்ன சொன்னாங்கன்னே தெரில முதல்ல அருண் காதில். இது இவ்வளோ பெரிய இஷ்யூவாக வெளியில் ரீச் ஆகிறதுக்கு காரணமே இந்த அருண் கொடுத்த ரியாக்ஷன் தான். ஏன்னா ரியாக்ஷன் சாதாரணமாக கொடுத்தாரு. அவர் என்ன கொடுத்தாரு, இங்கே இது மட்டும் ஓகே ஆச்சு, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலியாக இருக்கலாம், பொங்கல் தீபாவளி மாதிரி நான் செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்லாம் சொன்னார்ல. இது பொங்கல் தீபாவளியா? நானும் அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ரிவைண்ட் பண்ணி திரும்ப பார்த்தேன். இது பொங்கல் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவேன், என்னது இது அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சது இது லவ் அப்படின்னு அந்த எபிசோட் பார்க்கும்போதே. ஸோ அவருடைய ரியாக்ஷன் தான் இதை இன்னும் இல்லைனா மட்டும் தெரிஞ்சிருக்காதா அப்படின்னா யாராவது கட் பண்ணி போட்டிருக்க போகிறாங்க, நம்ம கவனிச்சிருக்க போகிறோம், திரும்பவும் கேட்டிருக்க போகிறோம், ஏதோ ஒன்று பேசினாங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்க போகிறோம். ஆனால் அது அப்போவே அதை ஹைலைட் பண்ணது இருக்குல்ல, அது வந்து அருண் பண்ணுறது தான். அருண் எப்பவுமே இப்படி தான். அருண்கிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னால் அது ரகசியமாக இருக்காது, அது வேற லெவலில் பெருசாக்கப்படும், இல்லை பெருசாக அவரே காட்டுருவார் அந்த ரகசியத்தை. அதுதான் அருண். அதனால தான் டப்பான்னு சொல்கிறோம். ஸோ பார்ப்போம் இந்த பஞ்சாயத்து எப்படி எந்த டைரக்ஷனில் போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க சண்டை போட்டுக்கிட்டு டக்குன்னு உடனே கை கொடுத்து ஓகே பார்த்துக்கலாம், ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்ணவ் இவங்க 2 பேரை சேர்த்து வச்சுட்டு அவரு போகிறாரா, இல்லை அவங்க 2 பேருக்கும் நடுவில் இவங்க வந்து நின்றுக்கிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்க, இந்த பக்கம் இழுக்கிறாங்களா ஒருத்தர், இந்த பக்கம் யாராவது இழுக்க போகிறாங்களா, உள்ள என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது இவங்க பதிவு போட்டதுனால, தர்ஷிகா பதிவு போட்டதுனால இது நிற்க போகிறது இல்லை. இது ஒரு சீசனுக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வருது இல்லை. போன சீசனில் அந்த நிக்சன் ஐஷு, அந்த இஷ்யூவில் ஐஷு கூட பார்த்தீங்கன்னா பெரிய லெட்டர் எழுதினாங்கல்ல. இன்றைக்கி அவங்க டேட் தானே பார்த்தீங்கன்னா பயங்கர சப்போர்ட்டர், சவுண்ட் ஆர்மியை லீட் பண்ணுற ஒரு லீடராகவே இருக்கிறார். இவர் தான் பிஆர் ஹெட்டாகவே இருப்பாரோ அப்படின்னு கூட டவுட்டாக இருக்குது எனக்கு. ஏன்னா போடுற பதிவுகள்லாம் இருக்குல்ல, வெறித்தனமான ஃபேன் கூட போட மாட்டாங்க அந்த மாதிரி. அது ஏதோ வேற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது வருஷம் வரும் இந்த மாதிரி யாராவது ஒரு லெட்டரை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணுறதுனால அப்படியே முடியெல்லாம் போகிறது கிடையாது. இப்போ தர்ஷிகா சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால அது பர்சனல் இஷ்யூ ஆகிடுமா, சேதுராமங்கிட்டே ரகசியமா அப்படிங்கிற மாதிரி. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வருவீங்க, எல்லாரும் பார்ப்பாங்க, விமர்சிப்பாங்க, தெரிஞ்சு தான் வரீங்க. பாசிட்டிவ் பாராட்டுகள்லாம் வரும்போது போதும்
அதான் முடிஞ்சிச்சு இல்லை, எதுக்கு பாராட்டுறீங்கன்னு சொல்லுவீங்களா? மாட்டீங்கல்ல. அப்போ அதே போல தான் இதுவும். இது ஊர்வாய், நிறுத்த முடியாது. ஆனாலும் இந்த மாதிரி பதிவுகளை போடாமையும் இருக்க முடியாது. அதனால அவங்க போட்டிருக்கிறாங்க. எனக்கு இந்த பக்கம் இவங்க கூட பெருசாக வந்து இன்னும் சட்டையை பிடிச்செல்லாம் எதுவும் கேட்க போகிறதில்லன்னு நினைக்கிறேன். அந்த ரிங்கை வேணால் கொடுத்துருப்பா தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு போகலாம். பட் அன்ஷிதா, அர்ணவ், விஷால் இந்த பஞ்சாயத்து நிச்சயமாக பெரிய லெவலில் போகுது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.